Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. இதுதான் தலைப்பு. திருமணம் சார்ந்த நிறைய காணொளிகளை நம்ம தொடர்ந்து போட்டே வரோம். அதில் ஒரு தலைப்பு தான் இது. எந்த மாதிரியான ஜாதகங்களை நம்முடன் இணைத்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றமே இருக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ரூட் தான் இது. யாரை செஞ்சுக்கலாம், யாரை செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் தெளிவாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம். இது திருமண பொருத்தத்தில் ரொம்பவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. மேஷ லக்னம், மிதுன லக்னம், ரிஷப லக்னம், கடக லக்னம், ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறந்திருப்பீங்க. நீங்கள் வாழ்க்கை துணையாக இணைத்துக்க போகிற ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதி கட்டாயம் பலகீனமாக இருக்கக்கூடாது. இப்படி பலகீனமாக இருக்கிறவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் அந்த திருமணத்துக்கு பிறகு தொடர்ந்து வீழ்ச்சி அடையும். உதாரணமாக நீங்கள் ஒரு சிம்ம லக்ன ஜாதகர்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் லக்னாதிபதி யார்? சூரியன். இந்த சூரியன் நீங்கள் இணைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை ஜாதகத்தில் நீச்சமாக கிரகணம் அடைந்த நிலையில் கடும் பாவக்கோள்களோடு சேர்ந்த நிலையில் இருந்தார்னா அது உங்களுக்கு பொருந்தக்கூடிய திருமண வாழ்க்கையாக கட்டாயம் இருக்காது. ஸோ நம்மளுடைய லக்னாதிபதி கண்டிப்பாக நல்லா இருக்காரா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அவசியம். மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆப்போசிட்டாக சேர்றவங்களுக்கு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்கள தான் வாழ்க்கையில் தேர்வு செய்யணும். மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்கள தான் வாழ்க்கையில் தேர்வு செய்யணும். புதன் நீச்சமாகவோ கெட்டு போயோ இருக்கிறவங்கள தேர்வு செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் லக்னாதிபதி ஆப்போசிட் பார்ட்டிக்கு பலகீனமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ பலகீனமாக இருந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாழ்க்கை பலகீனமடைய தொடங்கும். இதெல்லாம் எழுதி வைக்கப்படாத விதிகள், மாற்றவே முடியாத விதிகளும் கூட. நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய திருமண வாழ்க்கை சிக்கல் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நம்மக்கிட்ட பார்க்கும்போது, ஃபேமிலி ஜாதகமாக பார்க்கும்போது கல்யாணம் ஆனதுலேருந்தே ஒரே ட்ரபிள்ஸாக இருமே. அதில் போய் பொருத்தத்தை பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். ஒரு துலா லக்ன ஜாதகர், அவருக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். நல்ல ஜாதகம், வலிமையான ஜாதகம். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிற பொண்ணுக்கு சுக்கிரன் நீச்சம். எப்படி சார் இப்படி கட்டியிருக்கீங்கன்னா, தெரில சார், அந்த பக்கம் பார்த்தோம் பொறுத்த இருக்குன்னாங்க அப்படின்னு. கல்யாணம் ஆனதுலேருந்து தொழில் பயங்கரமாக முடங்கிருச்சு. எனக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கும் பொருத்தமே ஒத்தே வரமாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை, பிரச்சனைகள், மன வருத்தம், வேதனையாகவே இருக்கும். உங்கள் லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிற பொண்ணால் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, எப்படி லைஃப்பில் செட்டில் ஆக முடியும்? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? ஸோ லக்னாதிபதி, உங்கள் லக்னாதிபதி பலகீனமாக இருக்கிறவங்கள நீங்கள் கண்டிப்பாக கட்டக்கூடாது. கடக லக்ன ஜாதகர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சந்திரன் வலிமையாக இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சிம்ம லக்ன ஜாதகமாக நீங்கள் இருந்தீங்கன்னா சூரியன் வலிமையாக இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணணும். கன்னி லக்ன ஜாதகமாக நீங்கள் இருந்தீங்கன்னா புதன் வலுத்து இருக்கணும். துலா லக்ன ஜாதகமாக நீங்கள் இருந்தீங்கன்னா சுக்கிரன் வலுவாக இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணணும். விருச்சிக லக்ன ஜாதகமாக நீங்கள் இருந்தீங்கன்னா செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகர் கல்யாணம் பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஒரு ஆண். அப்போ இவங்க கல்யாணம் பண்ணுறது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமோ கிரகணமோ அஸ்தமனமோ அடைஞ்சிருக்கக்கூடாது. ஆட்சியாக இருக்கலாம், உச்சமாக இருக்கலாம், மூலத்திரிகோணமாக இருக்கலாம், திக்பலமாக இருக்கலாம், அதிநட்பு நிலையில் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீச்சமடைந்த நிலையிலையோ, கடகத்தில் நீச்சமடைந்த நிலையிலையோ பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் இருந்து, இல்லை சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாக இருந்தோ, இல்லை ராகு கேதுகளால் ரொம்ப க்ளோஸாக பீடிக்கப்பட்டு கிரகணமாக இருந்த நிலையிலையோ, இல்லை சனி பகவானோடு சேர்ந்து கிரக யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிற நிலையிலையோ இருந்தால் கஷ்டம். ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கும் போதே நம்ம வாழ்க்கையின் பாதி, நம்ம வாழ்க்கையில் இனி 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அவர் வாழப்போட மிச்சி இருக்க அத்தனை விதமான வாழ்க்கைக்கும் துணையாக நிற்க போகிறது தான் வாழ்க்கை துணை. அப்போ அவங்களோட ஜாதகத்தை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தப்பான முறையில் ஜாதகங்கள் தேர்ந்தெடுத்து கொடுப்பது என்பது இன்றைக்கு ஒரு சாபமாகவே போயிடுச்சு. சரியான ஜாதகங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
மேலோட்டமாக பொருத்தம் பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. வெறும் நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் வச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிடுறாங்க. நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பொருத்தம் மிக அற்புதமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். அவங்க உடனே கேட்குறாங்க, சார் ரஜ்ஜு பொருத்தமே இல்லைன்னு சொல்லி 4 ஜோசியர் வேணான்ட்டாங்க. இந்த ரஜ்ஜு பொருத்தங்கிறதுலாம் ரொம்ப பேசிக்கான பொருத்தங்கள். இதையெல்லாம் தாண்டி ஜாதகம் எங்கேயோ வளர்ந்துடுச்சு. ஆனால் இவங்கெல்லாம் இன்னும் வளரவே மாட்டோம், நாங்கள் அதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டு தொங்குவோன்னு சொல்கிறாங்க. ஸோ யாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல நீங்கள் முதல்ல உங்கள் லக்னாதிபதி நல்லா இல்லாத ஜாதக அமைப்பு உடையவர்களை கட்டாயம் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. தனுர் லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா குரு வந்து அவங்களுக்கு நல்லா இருக்கும். மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிற பொண்ணை பார்த்து தான் கட்டணும், அல்லது ஆணை. கும்ப லக்னமாக இருக்கும்போது உங்களுக்கும் சனி தான். மீன லக்னமாக இருக்கும்போது உங்கள் லக்னாதிபதி குரு அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு கெட்டு போய் இருக்கக்கூடாது. இவைகள் மாற்ற முடியாத, மாற்றக்கூடாத விதிகள். இதை மாற்றி செய்யும்போது தான் ப்ராப்ளங்கள் ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா? இது போக செவ்வாயினுடைய நிலை, குருவுடைய நிலை, சந்திரனுடைய நிலை, சுக்கிரனுடைய நிலை, பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்குங்கிறதையும் கால்குலேஷன் பண்ணிக்க வேண்டியது அவசியம். இது இல்லாமல் நடப்பு ஒரு 20 வருஷத்துக்கு அடுத்தடுத்து வர தசைகளின் தன்மை என்ன, குவாலிட்டி என்ன, இந்த ஜாதகத்திற்கு இது யூஸ் ஆகிற ஜாதகம் தானா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது அவசியம். இப்போ ஒரு சிம்மலக்ன ஜாதகரை கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணுறீங்க. இவருக்கு வந்து குருமகாதிசை கடைசி பகுதி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு 2 வருஷத்தில் சனி மகாதிசை ஆரம்பிக்க போகுது. சனி ரொம்ப கொடூரமான சிம்மலக்னத்துக்கு நல்ல பலனை தர இயலாதவர். அப்படி இருக்கிற போது அடுத்த 19 வருஷத்துக்கு ஜாதகர் நல்லா இருப்பாராங்கிற கேள்விக்கே வந்து இடையில்லை. அப்படிங்கிற நிலையில் இந்த மாதிரி ஜாதகத்தை இணைக்கும் போதும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். பாதகாதிபதியோட தசை நடப்புக்கு வரப்போகுது, அட்டமாதிபதியோட தசை நடப்புக்கு வரப்போகுது, ருணாதிபதியோட தசை நடப்புக்கு வரப்போகுது. இவர்கள் ஜாதகத்தில் அந்த பலன்களை தர மிக வலிமையோடு இருக்கிறார்கள். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக கூடுதல் விழிப்புணர்வோடு ஜாதகத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். சார் இப்போ சிம்மலக்கணம் சொன்னீங்க, 19 வருஷம் சனி திசை நடக்கும்போது ஜாதகருக்கு கஷ்டம் வருங்கிறதுக்காக அவர் கல்யாணமே பண்ணாமல் விட்டுற முடியுமான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கத்தான் செய்யும். குறைந்தபட்சம் சனி பகவான் நல்லா இருக்கக்கூடிய அந்த ஜாதகர், அது மாதிரியான சனி வந்து நெகட்டிவ் பலனை கொடுக்க இயலாத ஜாதகரை இவர் சேர்த்து கொண்டார்னா வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக இவரும் சேர்ந்து நல்லா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சிம்மலக்ன ஜாதகம் சனி திசை வரப்போகுது, ரிஷப லக்ன ஜாதகத்தை கல்யாணம் பண்ணுறாரு. ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு சனி ரொம்ப நல்லவர். இன்னொன்று, இந்த சூரியன், சிம்மத்து சூரியன் ரிஷபத்துக்கு போனால் திக்பலம் மறைமுகமாக அடைவார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு மாதிரி மேக்கப் பண்ணலாம். எல்லாரும் ராஜயோகம் நடக்கிற திசைகளில் பிறக்கிறது இல்லை, அது நிதர்சனமான உண்மை. கிட்டத்தட்ட 70% மக்களுக்கு நெகட்டிவான திசை தான் மிடில் ஏஜில் அதிகப்படியாக நடந்துகிட்ருக்கும். தனுசு லக்னத்தில் பிறப்பாங்க, பார்த்தீங்கன்னா புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசைன்னு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். 17 வருஷம் புதன், கேது ஒரு 7, 24, சுக்கிரன் ஒரு 20, 44, 25 வயசில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி திசை ஆரம்பிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு, 70 வயசு ஆகிடும். என்ன சாதிக்க முடியும்னா கஷ்டம்தான். ஆனால் அதுக்காக இவங்க கல்யாணம் பண்ண முடியாது, குழந்தை பிறக்க முடியாதுன்னா அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் இந்த தசநாதர்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் இணைத்து கொள்ளும் வாழ்க்கை துணைக்கு மிக மோசமான விளைவை தரக்கூடியவர்களாக இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கணக்கீடுகளையும் பார்க்கணும். அடுத்தபடியாக ராசி அதிபதியோட நிலையும் பார்க்கணும். ஏன்னா மிடில் ஏஜுக்கு மேலே நமக்கு ராசி எப்படி வேலை செய்யுங்கிறத வச்சு தான் வாழ்க்கை இருக்கும். அப்போ இந்த ராசிநாதனும் பெரும் கடும் பகை நிலையில் இல்லாத அடிப்படையில் பொருத்தத்தில் இணைக்க வேண்டியது அவசியம். நம்மளுடைய லக்னாதிபதி, நம்மளுடைய ராசி அதிபதி, இவங்க 2 பேரும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஜாதகத்தை உங்களுக்கு திருமண பொருத்தத்துக்காக இணைச்சிக்கிட்டிங்கன்னா அப்போ அதோட ரிசல்ட்டுங்கிறது கல்யாணம் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கல்யாணம் பண்ணாலே அது வந்து கஷ்டங்களின் சூழல்கள் ஆரம்பமாயிடும். நிறைய பேர் செய்வாங்க, சார் நல்லா படித்த நல்ல வேலையில் இருந்தேன் சார், கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தேன், மகிழ்ச்சியாக இருந்தேன், எனக்கு எந்த கஷ்டமே இல்லை, ஆனால் மேரேஜ்னு ஒன்று நடந்து அங்கே ஆரம்பிச்சிச்சு சார் பிரச்சனை. வேலை போச்சு, வருமானம் போச்சு, மன நிம்மதி போயிடுச்சு, லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியல, என்ன செய்கிறதுனே தெரியல, பைத்தியம் முடிச்ச மாதிரி அழிஞ்சிட்ருக்கேன். அதுக்கு காரணம் இந்த மாதிரி பலகீனமான ஜாதகங்களை உங்களோடு இணைத்து கொள்வது. 2 பலம் பொருந்திய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைத்து வைக்கும்போது அவங்க வாழ்க்கை தொடர்ந்து சீராக முன்னேறும். இன்னொன்று, ஜாதகர் பலமுள்ளவராக இருந்த ஆப்போசிட்டில் வர்றவங்க பலகீனமாக இருந்தாலும் இவருடைய லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை வைத்து இவரும் வாழ்க்கையில் ஈஸியாக மூவ் ஆகிட முடியும். உங்களுடைய லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ மிக பலகீனமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை உங்களோட இணைத்து கொள்ளும்போது அது உங்களின் வளர்ச்சிக்கு
ஸ்பீடு பிரேக் போட்ட மாதிரி, முட்டுக்கட்டை போட்ட மாதிரி, அல்லது பின்னோக்கி இழுத்தடுற மாதிரியான நெகட்டிவை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக கணிக்கப்பட வேண்டியது அவசியம். உங்கள் ஜாதகத்தின் நிலையை நீங்கள் இணைத்து கொள்ளும் ஜாதகத்தின் நிலையோடு மிகவும் அவசியம் கூர்ந்து கவனித்த பிறகே, குறிப்பாக லக்னாதிபதி ராசியாதிபதியுடைய நிலையை ரொம்ப தெளிவாக பார்த்த பிறகே திருமணம் என்கின்ற பந்தத்துக்குள் இணையணும். இதை நீங்கள் கூட்டு தொழில் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு மகர லக்ன ஜாதகர் சனி நீச்சமானவரோடு போய் கூட்டு சேர்ந்தால் என்னாகும்? இது கூட்டு சேர்ந்து தான் தொழிலோட ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கணுமா? ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெயிலியர் ஆகும். கூட்டாளிக்கும் இவருக்கும் பிரச்சனை வரும், கடன் ஆகும், தொழில் நஷ்டம் ஏற்படும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும். அப்போ நம்ம யாருடன் இணைகிறோம் என்பதில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். இந்த கவனத்துடன் உங்கள் ஜாதகத்தை பார்த்து சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.